பெற்றோர்களுக்கு சொல்றேன், குழந்தைகள் மொத்தம் 3 வகைங்க. புத்திசாலி யார் தெரியுமா? அந்த 98 அடியே வாங்காது, சூப்பரா ஜெயிச்சுட்டே வந்துடும், நிறைய சம்பளம் வாங்கும். நிஜமா சொல்றேங்க. இந்த 98லாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? படிச்சுட்டாங்கன்னா. அடுத்து எப்படி தெரியுமா? என்ன மாதிரி திறமைசாலி. ஓகே, படிச்சிடும், அடி வாங்காது, ஆடும் பாடும் பேசும், ஜெயிச்சிரும், தோக்காது. 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது, புலி மூட்டைன்னு பேர் இதுக்கு. அது புத்திசாலியாகவும் இருக்காது, திறமைசாலியாகவும் இருக்காது. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும், நிறைய இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு அந்த மாதிரியான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுமா? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் அவர்கள்தான். Have faith on them. Have faith on them. ஒருவேளை அவர்கள் மீனாக பிறந்திருக்கலாம், நீங்கள் மலையேறம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் மலையேற மாட்டார்கள். ஆனால் கடல் அவர்களுக்கு வாய்க்கின்ற பொழுது உங்களுடைய எலி குஞ்சும் உங்களுடைய மீன் குஞ்சுக்கு முன்னால் தோற்று போகும், உங்களுடைய சிங்கம் கூட தோற்று போகும். ஏன் தெரியுமா? அது கடல். கடலில் மீன் குஞ்சுக்கு தான் நீந்த தெரியும். பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நம் குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக வந்துடணும், ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்துடணும்னு எதிர்பார்க்காதீர்கள். அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகணும். அதற்கு அனுமதியுங்கள். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க, பல நல்ல விஷயங்களை, அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவர்கள் நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து தான் வளர்கிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள். நல்லா சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய அம்மா அப்பா போல் ஒரு சிறந்த மனிதர்களை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த அம்மா அப்பா வாழ வேண்டும். கஷ்டம். செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, எதுக்கு பாத்ரூம்க்கு கூட கொண்டு போறீங்க? நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட, தனியாக போக பயமா? நான் சொல்லட்டுமா? அந்த செல்போனை தனியாக விட்டுட்டு போக பயம். ஸ்டே கிளியர். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளலாம், அம்மா அப்பா சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அதற்கு தகுதி அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வரவில்லையா? உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். பெற்றெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெற்றோர் என்று பெயர். நீங்கள் தந்தோர் இல்லை, குழந்தைகளை தந்தோர் இல்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள். அதனால் பெற்றோர்னு பேர் நமக்கு. Have gratitude. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளருங்கள். எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு, எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு, எங்கே அவர்களுடன் நட்போடு இருக்க வேண்டுமோ அங்கே நட்பு, எங்கே அவர்களுக்கு அறம் சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் மாதிரி இருக்க. கிருஷ்ணன் பாருங்க, கோபியரோடையும் இருப்பான், அவன் அமைச்சரோடையும் இருப்பான், உயர்ந்து நின்று கீதையும் சொல்லுவான். அப்படித்தான் பெற்றோர்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இது பல இடங்களில் சொல்லியிருக்கேன், பெற்றோர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்டுட்டு இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன். நம்முடைய மேனாள் டிஜிபி, இதுக்கு முன்னால் இருந்தவங்க பேர் ஞாபகம் இருக்கா? சைலேந்திர பாபு ஐபிஎஸ். 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் எல்லாருமே ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் அந்த கேட்டகரியில். உங்கள் அப்பா ஒரு சாதாரண வேலை, நாகர்கோயில் இடம். அங்கே அன்னைக்கு அவர் வேலைக்கு போயிட்டு வந்து தன்னுடைய சட்டையை மாட்டியிருக்கார். ஆணியில் மாட்டுவாங்க தெரியுமா அப்பாங்கெல்லாம்? முதல்ல ஆணியில் மாட்டியிருக்கார். காலையில் எழுந்திரிச்சு சட்டை எடுத்து போடும்போது சட்டை பையில் 5 ரூபாவை காணும். அவங்க மனைவி கிட்ட வந்து கேட்டிருக்காருமா, நீ எடுத்தியாமா? நான் எடுக்கல. பசங்க எல்லாருக்கிட்டே கேளுன்னு, பசங்க எல்லாருக்கிட்டே கேட்டிருக்காங்க, எடுத்தியா? எடுக்கல. யாரும் எடுக்கல. அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. இவருக்கு போலீஸில் வேலை கிடச்சிருச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்துட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு ஃபுல் யூனிஃபார்மில் வரார். அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களா, இவங்க கீழே உட்காந்துருக்கார். அம்மா சொல்லுப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால்
அப்பாவுடைய சட்டப்பையில் 5 ரூபா காணலம்மா. ஆமாம், அதை நான் தாம்மா எடுத்தேன். கன்ஃபெஷன். அம்மா பதில், பேரண்டிங், எனக்கு தெரியும்ப்பா. பையன், பார்த்தீங்களாம்மா, நான் எடுத்தது பார்த்தீங்களா? இல்லைப்பா. அப்போ நான் எடுத்தேன்னு எப்படிம்மா தெரியும்? நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, எடுத்தியான்னு கேட்கும்போது நீ எடுக்கலைன்னு சொன்னல்லப்பா. ஆமாம், அதை நான் நம்பலப்பா. இது அவங்க சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா என்னுடைய அப்சர்வேஷன்? தன் கணவன் சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் பையன் எடுக்கிறான் என்பதனை கண்டு கொண்ட தாய் அந்த வினாடியிலிருந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கிற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை உருவாக்கி. தட் இஸ் கால் பேரண்டிங். பேரண்டிங்ன்றது என்ன நினைச்சிட்டீங்க? இஸ் தட் பயாலஜிக்கல் திங்? நோ, இட்ஸ் நாட் பயாலஜிக்கல். பேரண்டிங் இஸ் நாட் பயாலஜிக்கல். அது எப்படி குழந்தைகள் பிறக்கின்றன? இந்த உலகத்தில் கோடான கோடி குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஃபாதரா இருந்துடலாங்க, பட் பீயிங் அ டேட் இஸ் அ ஸ்பெஷல் திங். இட்ஸ் அ ஸ்பெஷல் திங். பி அ டேட், பி அ மாம். மதரா இருந்துடலாம், பயாலஜிக்கலா இருந்துக்கலாம், பட் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்ஸ், ரெஸ்பாண்டிங், அப்புறமா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி. Do respond to your words, to your children. நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க ரெஸ்பாண்டிங்கா இருக்கிறீங்களா? ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ரியாக்ட் பண்றீங்க? எங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க? நான் சொன்னேன் இல்லையா, அது கேட்காதுங்க. ஆமா, கேட்காதுதான். இந்த ஜெனரேஷன் இருக்கோம்ல, நம்ம எல்லாம் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி பாவப்பட்ட இந்த ஜென்மம் இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாலும் பிறந்ததில்லை, இதுக்கப்புறமும் பிறக்க போகிறதில்லை. ஏன் தெரியுமா? நாம தான் பெரியவங்களை மதித்த கடைசி தலைமுறை. அண்ட் இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் தலைமுறை. நாம நம்ம குழந்தைகளை கண்டிக்கிறோம். நான் ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்துறேன், கண்டிங்க, தண்டிக்காதீங்க. கண்டிச்சு வைங்க, தண்டிச்சிடாதீங்க. தண்டனையோட அடுத்த கட்டம் குற்றமாயிடும். டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது, அந்த டைம் தேவைப்படுகிறது. ஜஸ்ட் லெட் இட் பி. குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை. லெட் them be a children.